ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்து எப்படி தான் கதை கொண்டு போகணும்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வழியாக வந்து ஆனந்தியோட சொந்த ஊருக்கு இறங்கிட்டாங்க. இறங்கி வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து பெரிய வரவேற்பே கொடுத்து மேளம்லாம் அடித்து ஒரு வழியாக வந்து நம்ம ஆனந்திக்கு மாலைலாம் போட்டு பெரிய வரவேற்பாக கொடுத்தாங்க. அது வந்து எல்லாமே வந்து செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் வந்து அன்பும் ஆனந்தி தான் ஒன்று சேருவாங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம மகேஷ்க்கு வந்து முறை பொண்ணாக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஓரளவு அப்படியே கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம மகேஷ்க்கு வந்து ஆனந்த் வந்து முறை பொண்ணாக இருப்பான்னு தெரியல. ஆனால் வந்து மகேஷோட அம்மா வந்து அந்த ஊருக்கு போன உடனே வந்து ரொம்பவே வந்து ஃபீலாக வந்து பேசுகிறாங்க. பழையசுலாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து மகேஷ் வந்து முறை பையனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதேமாரி வந்து நம்ம அன்பும் ஆனந்த் வந்து செம்மையாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேர் தான் சேருவாங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் ஜோடி தான் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அன்பும் நம்ம மகேஷும் ஆனந்தியும் தான் லவ் சீன் தான் வந்து ரொம்ப வந்து சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அன்பு வந்து டம்மியாகவே இப்போ காமிச்சிருக்காங்க. போக போக தான் வந்து ஹீரோஸ் அவங்க காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை வந்து போராடி வந்து நம்ம ஆனந்தியை காப்பாற்றுறது வந்து அன்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அதேமாதிரி வந்து மகேஷும் வந்து செம்மையாக வந்து லுக்காக இருக்கார். அவரும் வந்து ஃபைட் பண்ணி எப்படியும் வந்து ஆனந்தி வந்து அடுத்தடுத்த எபிசோடில் காப்பாற்றுவாங்க. ஆனால் வந்து மகேஷ் வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து சொந்தக்கார பையனாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதேமாரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து. ஆனால் வந்து அன்பு வந்து ஆனந்தி தான் கண்டிப்பாக கல்யாணம் முடிப்பாங்க. ஆனால் ஆனந்தி வந்து ஏன்னா மகேஷ் வந்து ஐ லவ் யூ சொன்னாலும் ஆனால் வந்து ஆனந்தி வந்து ஏற்கலை. ஆனால் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வீட்டில் வந்து எப்படியும் வந்து நம்ம மகேஷ் வந்து சம்மந்தம் கேட்டாலும் கேட்பார். ஆனால் ஆனந்தி வந்து பொண்ணு கேட்டாலும் கேட்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதனாலே வந்து நம்ம மகேஷ் வந்திருக்காரான்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து மித்ரா வந்து அந்த ரவுடி கூட சேர்ந்து எப்படியாவது வந்து ஆனந்தி வந்து பழி வாங்கணும் அப்படின்னு ஆனந்தி அன்பு வந்து பிரிக்கணும் அப்படின்னு நம்ம மித்ரா வந்து ஒரு திட்டம் போட்டாலும் போடுவாங்க. ஆனால் வந்து ஆனந்திக்கு வந்து செம்மையாக வந்து அங்கே வந்து கொட்டுலாம் அடித்து வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆகிட்டு வராங்க. அதை பார்த்து நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்னுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.